அந்த இந்தியாவிலேயே திரைத்துறையில் உச்சபட்ச நடிகராக உயர்ந்துவிட்டு அரசியலுக்கு வந்தாரு. கரியரின் உச்சம் ஏதாவது ஒரு அவார்டு சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லி காட்டுங்க. ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஒரு நேஷனல் அவார்டோ இல்லை ஒரு ரெகக்னைசபிளான ஒரு அவார்டோ வாங்கிட்டாருங்க. பயங்கரமாக நடிப்பாருங்க. ஏதாவது ஒன்று காட்டு. எம்எஸ் பாஸ்கர் ஐயா அவர் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் இது வரைக்கும் எந்த படத்துலையும் ஹீரோவாலாம் நடித்ததில்லை. கரியரின் உச்சத்தில் இருந்தாலும் அவ்வளோ வரல. ஆனால் அவர் சிறந்த நடிகர்னு சொல்லி நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க? கரியரின் உச்சம் எங்கேருந்து வந்துச்சு? ஆக்டிங்கா? அப்படின்னா கிலோ எவ்வளோ அப்படின்னு கேட்குற ஒருத்தரை கூப்பிட்டு வந்து கரியரின் உச்சத்துலேருந்து வந்தாரு நீ என்ன நம்ப சொல்கிற? ஏதாவது ஒரு படம் அவர் பயங்கரமாக நடிச்சிட்டாருப்பா காட்டு பார்ப்போம். அப்போ இவரெல்லாம் நடிக்கிறாரு கரியரின் உச்சம்னா அப்போ கமல்ஹாசன் சாரெல்லாம் என்ன சொல்லுவீங்க? சரி, நடிப்பு தான் வராது. தமிழ் சினிமாவுக்கு இவரால் கிடைத்த கான்ட்ரிபியூஷன் என்ன சொல்லுங்க பார்ப்போம். கமல்ஹாசன் சார் எடுத்துக்க, தமிழ் சினிமாவை ஷேப் பண்ணதில் மிகப்பெரிய பங்கு அவருக்கு இருக்குது. புது புது டெக்னாலஜிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணும்போது புதுசாக ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்து இதை ஃபாலோ பண்ணுவோன்னு பண்ணியிருக்காரு. ஃபிலிமில் இருந்து டிஜிட்டலுக்கு வந்தார், ஸ்டீரியோவில் இருந்து டால்பிக்கு வந்தாருன்னு ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணவர் கமல்ஹாசன். இப்படி ஏதாவது பண்ணியிருக்காரு அவங்க அண்ணன்? என்னடா கரியரின் உச்சம்? ஒழுங்காக நடிக்க தெரியாது, ஒழுங்காக கதையை சூஸ் பண்ண தெரியாது. கமல்ஹாசன் சார் மாதிரி ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணலாமான்னா அதுவும் தெரியாது. அதுக்கெல்லாம் அறிவு வேணும். சரி, எம்எஸ் பாஸ்கர் ஐயா மாதிரி நல்லா நடித்து ஒரு அவார்டு வாங்கிடுவாரானா அதுவும் கிடையாது. இதில் எந்த விதத்துலடா நீங்கள் கரியரின் உச்சத்துலேருந்து வந்தீங்க? சினிமாவில் இதுக்கு மேலே இருந்தால் நம்ம படம் ஓடாதுன்னு சொல்லி அரசியலுக்கு தப்பிச்சு ஓடி வந்தவர் தான் உங்கள் அண்ணன். கரியரின் உச்சத்துலேருந்தெல்லாம் வரல. ஆக்சுவலாக அவர் அரசியலுக்கு வந்துட்டார். இதுக்கு மேலே அவரோட பாஸ்ட்டை பற்றிலாம் நம்ம பேச வேணாம், அரசியல் பற்றி மட்டும் நம்ம பேசுவோம் அப்படின்னு நினச்சா இந்த நாய்ங்களுக்கு தான் அரசியல்னா என்னன்னே தெரியலையே. இவனுங்கிட்ட என்ன பேசுறது? ஆக்சுவலாக நாய்ங்கிறது நான் சொல்லலை, உங்கள் அண்ணன் ராகவாலாரன் சொன்னார் உங்களை நாய்ங்கன்னு சொல்லி. ஸோ அந்த கிரெடிட் அவருக்கு கொடுங்க. அவர்கிட்ட போய் கேட்டுக்கங்க, ஏன் நீங்கள் எங்களை நாய்ங்கன்னு சொல்கிறீங்க.